ஏற்கனவே எனக்கு தொண்டை வலி வேறு தாங்க முடியல, தண்ணியை மாற்றி குடிச்சு. நீ வேற ஏன் போட்டு அறுக்கிற சங்கரு? உனக்காகவே போய் கிராப் வெட்டிட்டு வந்துட போகிறேன் பாரு. டிபிவி அழுகாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க பசங்க மூலிமா நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. டென்ஷன் ஆகாத, ஏற்கனவே எனக்கு தொண்டை வேறு வலிக்குது, பேச முடியல. ஒரு 20 ரூபா போட்டு வாட்டர் கேன் வாங்கி குடிக்கிறதுக்கு நாண்டதனம் பட்டுக்கிட்டு எல்லா தண்ணியும் குடிச்சு இன்றைக்கி தொண்டை வலி தாங்கவே முடியல. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், என்ன அழுகாத சரியா? என்னால் சேனலை சொல்லி ப்ரொமோட் பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய சேனலுக்கு பாதிக்கும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நான் மறைமுகமாக தான் சொல்ல முடியும் சரியா? நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ கவலைப்படாத. சரி ஓகே, ரொம்ப பெயினாக இருக்குது, நான் நாளைக்காக லைவ் போடுறேன். பாய். வேலு லைக் போட்டாச்சு அண்ணி, ரொம்ப தேங்க்ஸுங்க. சாப்பிட்டீங்களா வேலு? யூடியூப் சேனல் இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதலெல்லாம் ஷார்ட்ஸ் ஷெடியூல்டு பண்ணி ஷார்ட்ஸ் நமக்கு டைமிங்க்கு போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். இப்போ தான் சாப்பிட்டேன். தோசை சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, ஐ எம் இட்லி. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து அன்லிஸ்டடில் போட்டு டைமிங் ஷெடியூல்டு இல்லை இப்போ. சரிங்களா? அன்லிஸ்டடில் போட்டு தான் வச்சு அந்தந்த டயத்துக்கு தான் நம்ம எந்த டயத்துக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டயத்துக்கு நம்ம யூடியூப்புக்குள்ளே போய் நம்மளாக தான் ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய சேனலில் இருக்குது. எத்தனை பேர்த்து சேனலுக்கு அந்த அப்டேட் வந்திருக்குன்னு எனக்கு தெரில. என்னோடய சேனலுக்கு அப்டேட் வந்துருச்சு. நான் அப்படி தான் இப்போ எனக்கே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தந்த டயத்துக்கு இப்போ யூடியூப்புக்குள்ளே போய் நான் ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு, ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகாதுன்னு. ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க.